பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. யோசுவா தேவ ஜனங்களை பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார்? நீங்கள் பலம் கொண்டு நீங்கள் பலத்து திடமனதாயிருங்கள். பாருங்களேன், ஏற்கனவே இந்த வார்த்தை யோசுவாவுக்கு கிடைத்திருக்கிறது. நீ பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். பாருங்களேன், இப்பொழுது அவர்கள் எங்கே வந்து விட்டார்கள் என்றால் கானானுக்குள்ளே வந்தாச்சு. ஆனாலும் பலவிதமான யுத்தங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் இப்பொழுதும் அவர் என்கரேஜ் பண்ணுகிறது, ஜனங்களை பலப்படுத்துகிறது. எப்படின்னா, நீங்கள் பலத்து திடமனதாயிருங்கள். எப்படி நாம் பலத்து திடமனதாக இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள், அவருடைய வார்த்தைக்குள் நாம் பலத்து திடமனதாக இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு முன்பதாக சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். யோசுவாவின் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பலத்து திடமனதாயிரு. உனக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தம் பண்ணும் உன் சத்துருக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். அந்த சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போகும்படி கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற ஒரு வார்த்தை. இந்த நாளில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை பலத்து திடமனதாக இருங்கள் என்கிற வார்த்தையில் நம்மை பலப்படுத்துகிறார். சரீரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களே, ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தையை உட்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உம்மில் பலன் கொள்ளணும். வேதவசனம் சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நாங்கள் உம்மில் பலன் கொள்ளணும், உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் பலன் கொள்ளணும். அவருடைய வார்த்தைகளில் பலம் கொண்டு திடமனதாக இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு முன்பதாக சத்துருக்களை தேவன் சிதறடித்து அவர்கள் நமக்கு முன்பதாக மடிந்து விழுவார்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை இந்த நாளில் உண்டாவதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.